ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கலாக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்குது. எப்படி வளைச்சிருக்கு பாருங்க. முத்து முத்தா இருக்கு, கொத்து கொத்தா இருக்கிறது. முத்து முத்தா இருக்கு. இங்கே கை காமி. இது இன்னும் நிறைய இருக்கு, வாங்க காமிக்கிறேன். இந்த சைடு நடுக look this how cute. இந்த சைடுல மெயின் பிக்சர் இந்த கலாக்காய். ஒரே நிமிஷம் வாங்க. இந்த இங்க பாரு அழகழகா இருக்கு. இரு காமிக்கிறேன். அடாடாடாடாடா என்ன ஒரு அழகு. சூப்பர் சூப்பர். இங்க கீழே பாரு. இன்னைக்கு இந்த விட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு ஒரு வேட்டை ஆரம்பிச்சிருவோமா? சேல்ஸ் பண்ணிடுங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது போட்டு என்ன ரேட்டுக்கு போகும் தெரியுமா? கிலோ 85 ரூபா 90 ரூபாய்க்கு போகுது. ஆனால் கேட்டால் அப்புறம் லட்டு படையில் சொல்லுங்க. நீங்கள் இந்த கண்டென்ட் படையில் ஒன்றும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. நிறைய பார்த்தாச்சுங்களா எவ்வளோ பெரிய மரம். இப்போ இதுலேருந்து நம்ம நிறைய காயெல்லாம் பறிக்க போகிறோம். பவி வா பறிக்கலாம் வா. ஓகே, நாளைக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக வேட்டை ஆரம்பிக்கும். அப்போ எடுத்துக்கலாம். ஓகே ஃபுல்லாக பறிப்போம். போறீங்க கீழே இருக்கிறதெல்லாம் பொறிச்சு பாருங்க. அத்தை பழுத்ததா காய்ச்சி பாருங்க, டேஸ்டா இருக்கும். பழுத்து தான் வேணுமா? பழுத்ததுல என்ன லேட் ஆகும் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கிறது போறீங்க. இந்த சைடு கொடி ஏத்து விடுறேன், நிறைய இருக்கு பாருங்க. பவி இந்த சைடு வா, கொடி ஏத்து விடுறேன். இந்த சைடு நிறைய இருக்கு, வா. இங்க பாரு, நான் கொடி ஏத்து விட்டேன் பாரு. இங்க பாரு, ஒரு 20 காய் எடுத்து ஊறுகாய் போடலாம் நம்ம. போடலாம். சூப்பரா இருக்கு தெரியுமா? நிக்கிதான் எங்க அம்மா செஞ்சா அப்படி இருக்கும். சரி அவங்க அம்மா கிட்ட கண்டென்ட் கேட்டுக்கலாம். ஒரு 50 காய் பறிக்கிற மாதிரி மட்டும் பறி போதும். 50 பெருசு, 50 காய் மட்டும் பறிச்சா ஐயா இத்தனூண்டுல 50 ஈஸியாக சீக்கிரம் வந்துடும். ரெண்டு அரிஞ்சு நிறைய போதும் 50 போதும். ஆமா, பார்த்து விட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ் எடுத்து வந்துருந்தீங்கன்னா போட்டுருக்கலாம். நான் இது எதிர்பார்க்கவே இல்லையே. இவ்வளோ காய் காய்ச்சி. இப்படி ஒரு செடி இருக்குன்னு இங்கே கம்மி. நான் அன்னைக்கு தானே சொன்னேன், நான் நிறைய கண்டென்ட் எடுக்கணும். போன வருஷம் எடுத்தது கண்டென்ட் கடைசியில். இந்த 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 பிங்கெல்லாம் பொறி, இதெல்லாம் பொறி. பிஞ்சு போய்க்கூடாது. பிஞ்சா? சரி ஓகே. நானும் குண்டுக்காய் இன்சைடு வாங்கினேன். நிறைய நீ கேட்ட பாதி பழுத்தது இங்கே தாண்டி இருக்குது. அதான் பழுத்துறது அப்படின்னு சொல்லணும். பாதி பழுத்திருக்கு, பாதி பழுத்து. இது அப்படியே பிளாக் கலர் ஆகும். நான் பார்த்துருக்கேன். அது ஃபுல்லா பழுக்கணும். எஸ், அப்படியே பிளாக் கலர் ஆகும். பிளட் மாதிரியே இருக்கும். நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். பிராங்க் பண்ணிருக்கேன். ஆமா, இவளையே பிராங்க் பண்ணிருக்கேன். இது கொஞ்ச நாள் பொரிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிளாக் ஆயிரும். பிளாக் ஆகி விழுந்து அது வேஸ்ட். அதான் சீக்கிரம் பொரிச்சிரும். ஊறுகாய்க்குலாம் இருந்தால் சீக்கிரம் பொரிச்சிடணும். நான் பொரிக்கிறேன். ஓகே கொடுங்க.